நான் வந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும் டக்குன்னு பேசிட்டு நான் போயிடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் மேடம் எப்படி இருக்குது? கொஞ்சம் போர் அடிக்குதா இல்லை எப்படி இருக்குது? ஓகேவா இருக்கா இல்லை ரொம்ப போர் அடிக்குதா? எப்படி இருக்குது இப்போ இந்த ஃபங்க்ஷன்? இப்போ நல்லா இருக்கா? சரி, நான் 2 விஷயத்தை மட்டும் நான் பேசிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் ரொம்ப டயத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தளபதியோட ஆடியோ லான்ச் பார்த்தாலும் சரி, எல்லா ஆடியோ லான்ச்லேயும் அவங்க பேசியிருக்க ஒரே விஷயம் என்னென்னா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா என்னென்னா, நீங்கள் எப்போ மாற்றத்தை நீங்கள் நினைக்காத வரைக்கும் அது வந்து மாறாது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து நினைக்க ஆரம்பிங்க. நீங்கள் எப்போ இந்த மாற்றத்தை நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாற்றம் வந்து உங்களை தேடி தானாக வரும். நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிற வரைக்கும் அது மாறாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு பொதுவான கருத்தை தான் சொல்கிறேன். இது யாரெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கை இங்கே தான் இருக்க போது, நாங்கள் தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் பெரிய ஆவே நம்ம நினச்சோம்னா இமயமலையே உடச்சிட்டு நமக்குரிய தேடல் வந்து நம்மகிட்ட வந்து நிற்கும். அது நான் வந்து நிறையா விஷயத்தில் என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து நான் ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 18,000 நான் சேலரி தான் இருந்தேன். அப்போ நான் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த கார் வாங்கணும்னா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் ஒரு 2 மாதத்தில் எனக்கு வந்து அடுத்த ஜாப் கிடச்சிச்சு. அது மூலமாக நாங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்குரிய மாற்றத்தை நீங்கள் தேடினீங்கன்னா அது உங்களை தேடி தானாக வரும். அது எப்படி வரும்னு உங்களுக்கு தேவையே இல்லை. இது நான் வந்து ஒரு மதத்தோட அடிப்படையும் சொல்லலை. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தானாக எல்லாமே தேடி வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கே வந்து நிறையா பெற்றோர்கள் எல்லாமே இருக்குங்க. ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு வந்து நான் முடிச்சிடுறேன். இப்போது நம்ம எல்லாமே பொதுவாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து தப்பாக நடக்கும், அதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் போய் உட்கார்றதே நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் தான். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மாற்றம் வரணும்னா அது இந்த சின்ன வயசுலேருந்து தான் வரணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே சொல்லுங்கள் எது கரெக்டு எது தப்புன்ட்டு. ஏன்னா இப்போ இந்த ஊரில் நிறையா பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அடிப்படை தான். இப்போ ஒரு விஷயம் வந்து மாறணும்னா இந்த அடிப்படையே மாறணும். இதையும் நான் பொதுவான ஒரு கதை தான் சொல்கிறேன். ஸோ இந்த அடிப்படை மாறினாதான் எல்லா விஷயம் எல்லாமே ஏற்றத்தாழ்வு எல்லாமே சரியாகும். தேங்க்யூ.